இயற்கையை வசப்படுத்துறதுல தொடங்கின விவசாயம்ங்கிற அற்புதமான கலை நம்ம தேவை அதிகரித்ததன் காரணமாக இயற்கையை அழிக்கிறத நோக்கி செல்ல ஆரம்பிச்சிடுச்சு. அதை தான் முன்னேற்றம்னு வேற நினச்சோம். ஆனால் காலம் கடந்து செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அதோடைய விளைவுகள் புரிய ஆரம்பிச்சிடுச்சு. சுதாரிச்சுக்கிட்ட சிலர் இயற்கை விவசாயத்தில் இறங்கிட்டாங்க. இன்னும் சிலர் இறங்கலாமா வேண்டாமாங்கிற யோசனையிலேயே நாட்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இன்றைய நம்ம நிகழ்ச்சி ஒரு உந்து சக்தியாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். வணக்கம் நேயர்களே, உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பாரம்பரிய விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது விவசாய பின்புலம் இல்லாமல் விவசாயம்னா என்னன்னே தெரியாமல் களத்தில் இறங்குறவங்க தான் இயற்கை விவசாயத்து மேலே அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருக்காங்க. அனுபவமுள்ள மூத்த விவசாயிகள் மூலமாக அவங்க இயற்கை விவசாயத்தை கற்றுக்குறாங்க. ஆனால் அதில் பெரும்பாலானவங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர ஏன் அதை செய்யணும், அப்படி செய்கிறதுனால மண்ணுக்கும் பயிருக்கும் என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அதையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறவங்களுக்கு தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அது சரி, அந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கறதுக்கு யார் இருக்கான்னு தானே கேட்குறீங்க. நிறைய பேர் இருக்காங்க நேயர்களே. அதில் ஒருத்தர் தான் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த இயற்கை விவசாயி ஸ்ரீதர். மண்ணில் மக்கக்கூடிய இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடியது தான் இயற்கை விவசாயம்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இயற்கை விவசாயத்துடைய அடிப்படை அதுதான். நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை பெருக்கிறதுக்கு தான் இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துகிறோம். இந்த நுண்ணுயிர்கள்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? இந்த உலகமே எப்படின்னா பாக்டீரியாஸை நம்பி தான் இருக்குது. இந்த உலகத்திலே ஃபஸ்ட்டு முதல்ல இப்போ படைக்கப்பட்ட உயிரினம் எதுனா பாக்டீரியா. அந்த பாக்டீரியா இருந்தால் தான் அது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் கரைச்சி கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த வேர்களுக்கு உண்டான சத்துக்கள் மரங்களுக்கு போகும். மரம் இருந்தால் தான் ஆக்சிஜன் இருந்தால் தான் இந்த உலகத்தில் அந்த உயிரினங்கள் எல்லாமே. நுண்ணுயிர்களுடைய சேவையை மட்டுமில்ல, இயற்கை விவசாயத்துடைய தேவையையும் இதைவிட எளிமையா சொல்ல முடியாது. அடுத்தது என்ன மாதிரியான நுண்ணுயிர்கள் பயிர்களுக்கு தேவைன்னு தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 4 விதமான நுண்ணுயிர்கள் ஒரு பயிருக்கு கட்டாயமாக தேவை. நெல் பயிர்னு எடுத்துக்கிட்டோம்னா அசோஸ் பயிரிலம். அதுதான் என்ன பண்ணோம்னா அந்த தழைச்சத்தை நிலைநிறுத்தும் பாக்டீரியா. சாதாரணமாக மண்ணில் எல்லா சத்துமே மண்ணில் இருக்குது. பாஸ்பேட் சத்து இருக்குது, பொட்டாஷ் சத்து இருக்குது, எல்லாமே மண்ணில் இருக்குது. ஆனால் தழைச்சத்து மட்டும் காற்றுல இருக்குது. வேர் வளர்ச்சிக்கு கம்பல்சரி அந்த பாஸ்பேட் சத்து வேணும். அதுக்கு உண்டான அந்த பாஸ்போ பாக்டீரியான்றது மண்ணில் இருக்குது. அது அடிப்படை எல்லாத்துக்குமே. அதுக்கு அடுத்தபடியாக சாம்பல் சத்து வேணும். சாம்பல் சத்து எதனால் வேணும்னா, ஒரு நெல் பயிர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய அந்த மணிகளினுடைய இண்டிவிஜுவல் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், ரெண்டாவது அந்த அந்த ஒளிச்சேர்க்கை நல்லா நடக்கிறதுக்கும், அந்த திசுக்களில் இது மண்ணில் இருந்து உறிஞ்சக்கூடிய அந்த சத்து நீரை அதை கடத்துறதுக்கும் ஈஸியாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேம்ன்றது ஒரு பூஞ்சானம். அது ரொம்ப விவசாயிகளுக்கு தெரியாது. வேம்னு சொல்லக்கூடிய பூஞ்சானத்துடைய வேலை தான் ரொம்ப முக்கியமானது. வேர்களுக்குள்ள நுழைஞ்சு மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்களை எடுத்து பயிர்களுக்கு கொடுக்குற உன்னதமான வேலையை இந்த வேம் தான் செய்யுது. ஒரு பயிருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 விதமான சத்துக்கள் தேவை. நுண்ணூட்ட சத்துக்கள், பேரூட்ட சத்துக்கள். அது எல்லாருக்குமே தெரியும். நுண்ணூட்ட சத்துக்கள்ன்றது ஜிங்கு, ஃபெர்ரஸு, போரானு, மேக்னீஸு, மாலிப்டினம், காப்பரு, இதுதான் எல்லாமே, மெக்னீஷியம், இது எல்லாமே வேணும். இது இருந்தால் தான் வேர் வளர்ச்சி இருக்கும். அப்போ தான் அடுத்தபடியாக நமக்கு அந்த பயிருக்கு தேவையான பேரூட்ட சத்துக்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்பிகே, தழை, மணி, சாம்பல். என்னன்றது உங்களுக்கு தெரியும், நைட்ரஜன். இது அடுத்தது பாஸ்பரஸ். இந்த கேன் ஏன்னு சொல்கிறாங்கன்னா பொட்டாசியத்தை அது ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க. இது எப்படின்னா 6th இதுலேயே 7thலேயே வரும். இதை லாட்டினில் என்ன சொல்லுவாங்கன்னா கெனாலியம் அப்படின்வாங்க. அதனால தான் இதுக்கு அந்த கேன் போடுறாங்க, என்பிகேன்னு. நம்ம யூஸ்வலாக சொல்கிறது பொட்டாசியம் சொல்கிறோம். அது எப்படின்னா ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க. இதாங்க அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 3 சத்தும் எப்படின்னா அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் இருந்தால் தான் இந்த பேரூட்ட சத்துக்கள் இப்போ பயிரை எடுத்துக்க முடியும். நுண்ணூட்டச்சத்துக்களும் பேரூட்டச்சத்துக்களும் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதோட பயிர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் நம்ம மண்ணில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி? நம்ம மண் பரிசோதனை செஞ்சு தான் கண்டுபிடிக்கணுன்றது இல்லைங்க. விவசாயி அப்போ பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணில் வளரக்கூடிய அந்த செடிகள்,
அந்த களைகளை வச்சே சொல்லிடலாம். ஒரு விவசாயி வந்து ஒரு அனுபவமான விவசாயியாக இருந்தான்னா அதை பார்த்த உடனே சொல்லிடலாம். சாதாரணமாக எப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகமாக எப்படின்னா இந்த 3 போகம் செய்யக்கூடிய வயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நுண்ணுயிர் சத்துக்கள் பற்றாக்குறை தான் வரும். பயிர் வரும்போதே வந்து வெளிரிய இளம் பச்சையில் வரும், ஒரு சரியான அந்த கிளைப்புகள் வராது, பயிர் வந்து அந்த ஃபிட்னஸாக வராது. நீங்கள் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இந்த பேரூட்ட சத்துக்கள்னு வரும்போது நீங்கள் என்ன ஆகுன்னா பாஸ்பேட் சத்து இல்லைன்னா வந்து இலைகள் ஓரத்தில் ஒரு மாதிரி வந்து ப்ரௌன் ஆகிடும். அதை வச்சே நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது என்னென்னா அந்த இது வந்து கிளைப்புகள் வந்து சுத்தமாக வரவே வராது. நீங்கள் என்ன நாற்று மண்ணில் வந்து நான் நட்டுருக்கீங்களோ சேத்துல அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்குண்டான ஒரு இது. யூரியா சத்து இல்லைன்னா, நைட்ரஜன் சத்து இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா வெளிரி போயிடும், பயிர் வந்து இளம்பாச்சிலே இருக்கும். அதுதான் இதுக்குண்டான அந்த சிம்டம்ஸ்ன்னு வந்து அது சொல்கிறது இதுதான். இயற்கை கரைசல்களையும் இடுபொருட்களையும் இடுறது மூலமா இருவிதமான சத்து குறைபாடுகளையும் சரி செய்ய முடியும்னு சொல்றாரு ஸ்ரீதர். மண்ணில் அந்த இயற்கை அந்த இடுபொருள்களை நீங்கள் இடும்போது என்ன ஆகுன்னா மண் வந்து முதல்ல உங்களுக்கு வந்து பொலபொலப்பு தன்மைக்கு வரும். நீங்கள் இயற்கை இடுபொருள்களான நீங்கள் அந்த மாட்டு தொழு உரம் இதை எல்லாத்தையும் இடும்போது மண் வந்து என்ன ஆகுன்னா அதில் இருக்கக்கூடிய மண்புழுக்களினுடைய எண்ணிக்கை வந்து அது அதிகரிக்கும். மண்புழுன்றது வந்து சாதாரணமாக எப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு சீதோஷ நிலை இல்லைன்னா அது உள்ளே போயிடும். அதுக்கு சாதாரணமாக எப்படின்னா 20 டிகிரி சென்டிகிரேட்டு எங்கே வெப்பநிலை இருக்கோ அங்கே தான் இருக்கும். அதிகப்படியான வெப்பநிலை இருக்கும்போது நம்ம சாதாரணமாக இதில் கோடை காலத்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக போயிடும் மண்ணில். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த மண்புழுக்கள் மேலும் கீழே வரும்போதே காற்றுல வந்து உங்களுக்கு அந்த உள்ளே வந்து மண்ணில் வந்து அந்த காற்றோட்டம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அது மேலும் கீழே வரதுனால அந்த ஓட்டைகள் மூலயமா வந்து தண்ணீர் வந்து பூமிக்குள்ளே வந்து நல்லா சேமிக்கப்படுது. மண்ணில் கிடைக்கக்கூடிய கரிமச்சத்துக்களை ஜீரணிக்கிறது மூலமா இயற்கை முறையில் நுண்ணுயிர்களை பெருக்கிற முக்கியமான வேலையையும் இந்த மண்புழுக்கள் தான் செய்யுது. மண்புழுக்கள் வந்து பச்சையாக எதுவுமே சாப்பிட முடியாது. அது காஞ்சி அது என்ன ஆகுன்னா வந்து அந்த தண்ணியில் நனைஞ்சி அது ஆர்கானிக் மேட்டர் அந்த இதுக்கு கரிம சத்துக்கு வந்தால் தான் உங்களுக்கு வந்து அதால் சாப்பிட முடியும். மற்றபடி அது காஞ்சிருந்ததுன்னா அதால் ஒன்றும் பண்ணவே முடியாது. அதனால் இது வந்து இந்த மாதிரியான இதுக்கு வரும்போது இந்த இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த இதை எப்படி பண்ணோம்னா ஒரு 15 கிலோ வந்து சணப்பை விதைகள் ஒரு ஏக்கருக்கு, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3 கிலோ வந்து குண்டு சோளம், அதுக்கு அடுத்தபடியாக வந்து 2 கிலோ கம்பு, இது வரைக்கும் போதும் ஒரு ஏக்கருக்கு. நீங்கள் பலதானியன்றதே ஒன்றும் வந்து தேவையே படாது. இந்த இதுவே போதும், இந்த அளவே போதும். ரெண்டாவது எப்படின்னா சணப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வளரும். பக்கத்தில் நீங்கள் சிறுதானியமெல்லாம் அதான் அந்த அந்த பலதானியம் விதைக்கும் போது அதெல்லாம் சின்னதாகவே இருக்கும், இதனுடைய நேல் வந்து அதில் மூடிடும். சோளம் ஏன் பண்ண சொல்கிறாங்கன்னா சோளத்தினுடைய வேரில் வந்து வேம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர் பூஞ்சானம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா மண்ணில் வந்து அதனுடைய அந்த பூஞ்சானத்தினுடைய அந்த இது வந்து உங்களுக்கு அந்த எண்ணிக்கை உங்களுக்கு அதிகமாகும். ஒன்று இதுதான் வந்து அந்த ஒரு வயலை வந்து என்ரிச் பண்ணுறதுக்கான காரணம். இப்படியே பண்ணலாம், நீங்கள் பலதானியம் தான் இப்போ விதைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இது 3வே போதும். இது 3 அதை விட இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். எதுக்கு சொல்கிறேன் வரேன்னா நான் வந்து செலவில்லாத ஒரு விவசாயத்துக்காக. நாம விதைக்கிற சணப்பை அல்லது தக்கப்பூண்டு, சோளம், கம்பு எல்லாம் சேர்ந்து நம்ம நிலத்தை எப்படி வளப்படுத்துதுங்கிற சந்தேகம் எழுறதும் இயல்புதான். இந்த சணப்பை இந்த சோளத்தினுடைய இதை வந்து நம்ம அந்த இதை வச்சு டிராக்டரை வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணும்போது அதுங்களுடைய அந்த தண்டுகள் வந்து சின்ன சின்ன அந்த துண்டு துண்டாக இருக்கும். அதெல்லாம் என்ன ஆகும்னா அப்படியே வந்து மண்ணில் வந்து அது அந்த கரிமத்தன்மைக்கு வரும்போது நுண்ணுயிரிகளினுடைய வீடு அதுதான். அப்போ தான் உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆகும், அதுக்கு உண்டான சத்து எல்லாமே உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். ஒரு சிலர் வந்து மாடுகள் இல்லாமல் விவசாயம் பண்ணுறோம், நாங்கள் சிட்டி ஓரத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து சாணம் கிடைக்கல அப்படின்னும் போது வருஷத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு தடவை வந்து அதுக்கு இடற மாதிரி பாருங்கள். சணப்பை நீங்கள் எப்பப்பெல்லாம் வயல் சும்மா இருக்கும் இந்த 3 மட்டும் தூவி விட்டுருங்க. ஈஸியான வழி இதுதான். நீங்கள் பல தானியத்துக்காக பல ஊரில் தேடிட்டு வரணும், அது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா விவசாயி வந்து அவங்க வந்து குழம்பிடுவாங்க. வேண்டாம், இதுதான் ஈஸியான வழி நான் பார்த்த வரைக்கும் ஒரு விவசாயின்ற முறையில். இதையெல்லாம் தான் இயற்கை வேளாண்மைக்கு உகந்ததா நம்ம நிலத்தை மாத்திர எளிமையான வழி, செலவில்லாததும் கூட. எந்த விதமான விவசாய பின்புலமும் இல்லாம களத்துல இறங்குற இளைஞர்கள் பலருக்கும் ஆசானா இருந்து வழிகாட்டியிருக்காரு ஸ்ரீதர். அவங்களுக்கு ஏற்படுற நடைமுறை சந்தேகங்களையும் வாட்ஸ்அப் குரூப் மூலமா அப்பப்போ தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இயற்கை விவசாயி ஸ்ரீதருடைய பாராட்டத்தக்க இந்த பணி தொடர்ந்து நிறைய இளைஞர்கள் பலன் பெறணுங்கிறதும் இன்னும் நிறைய ஸ்ரீதர்கள் வரணுங்கிறதும் தான் நம்மளுடைய எண்ணம். அவருடைய அறிவுரைகளை கேட்டு வளர்ந்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுல இப்ப களமாடிக்கிட்டு இருக்கிற 1-2 பேரையாவது சந்திக்கலன்னா நல்லாவா இருக்கும்?
வீக்கெண்ட் விவசாயங்கிறது சமீபத்திய ட்ரெண்டுன்றதையும் தாண்டி நிஜமாவே அதுல ஆர்வம் இருக்கிறதால தான் இளைஞர்கள் வருகை அதிகமா இருக்கு. ஆர்வம்னு சொல்றதை விட விழிப்புணர்வுங்கிற வார்த்தை தான் இந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்கும். ஏன்னா இயற்கை விவசாயத்துக்கு வந்ததுக்கான இவங்க சொல்ற காரணம் அப்படி. நம்ம செய்கிற விவசாயத்தில் நம்ம கொடுக்குற நச்சுக்கள், இந்த பூச்சி கொல்லிகள், இதனால தான் வந்து நிறைய நோய்கள் வர்றது அப்படின்றது எங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, எங்கள் ஆஃபீஸில் இந்த மாதிரி குரூப்பாக பேசும்போது சில பேர் வந்து நம்ம விவசாயம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் ஃபர்தராக விவசாயம் பண்ணணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம். எங்களுக்கு சுத்தமாக விவசாய பேக்ரவுண்டே கிடையாது. சரி, அது பார்க்கும்போது இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கவங்க சில பேர் வந்து ஐடியில் இருக்கவங்க படித்தாங்க, பண்ணாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரி, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கோபின்னு ஒருத்தர் வந்து பழக்கமானார். அவங்க வந்து தாம்பரத்தில் ஒரு இடத்துல வந்து விவசாயம் இந்த மாதிரி இயற்கையாக பண்ணுற இடத்துல அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்களும் வாலண்டியராக வந்து நாங்களும் என்ன பண்ணோன்னா, விவசாயத்தில் வந்து சின்ன விஷயம்லாம் கற்றுக்கிட்டோம். ஏன்னா முதல்ல சேரில் இறங்கணும், இதெல்லாம் என்னன்னே தெரியாது, குனியணும், இந்த மாதிரி வேலைலாம் இருக்குது. சொந்தமா நிலம் வாங்கி விவசாயம் செய்யலாம்னு நினைச்சு விசாரிக்கும் போதுதான் ரியல் எஸ்டேட் நிலவரம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்காக முயற்சியை கைவிட்டுட்டு பின்வாங்கிடல. நண்பர்களுடைய ஆலோசனையை கேட்டு 3 ஏக்கர் நிலத்தை மட்டும் குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. இடம் கையில் இருக்கு, இயற்கை விவசாயம் செய்யணுங்கிற எண்ணம் மனசுல இருக்கு. இது 2 மட்டும் இருந்தா போதுமா? இங்கே வந்து பார்க்கும்போது ஃபார்மர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாம் 50+ தான் இருக்காங்க, 50 to 60. யங்ஸ்டர்ஸ் யாரும் கிடையாது. யங்ஸ்டர்ஸ் நான் சொல்கிறது வந்து 20 to 30, 35 இருக்கவங்க ரொம்ப ரொம்ப மினிமலாக இருக்காங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு இங்கே வேலை செய்கிறதுக்கும் ஆள் கிடைக்கல எங்களுக்கு. இருக்கவங்களும் தனக்கு இருக்கிற இடத்துல வேலை செய்கிறதுக்கு மட்டும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இளைஞர்கள் அதிகமாக இல்லாததுக்கு காரணம் என்னங்கிற இயல்பான கேள்வி நமக்கும் எழுந்துச்சு. அந்த கேள்வியை விவசாயிகள் கிட்ட கேட்டீங்களான்னு கேட்டதுக்கு பாலாஜியுடைய நண்பர் அப்துல் சுக்கூர் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொன்னார். இப்போ விவசாயிகிட்ட வந்து போயிட்டு பேசினோன்னா, அவங்க பசங்க பார்த்திங்கன்னா, நான் வந்து பையன் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறான், இங்கே வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்ருக்கான், அவன் போய் மெட்ராஸில் வேலை பண்ணணும். இப்போ நாங்கள் போனாவே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்ககிட்ட கேட்பாங்க, மெட்ராஸில் வந்து எந்த வேலை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், அவர் வந்து மெட்ராஸில் வந்து வேலை பண்ணிட்டோம். நாங்கள் வந்து சொல்லுவோம், நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் ஏன் வந்து அங்கே வந்து வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த இப்போ ஒரு விவசாயின்னா வந்து பொண்ணு கொடுக்குறதுக்கே வந்து யோசிக்கிறாங்க. ஏன் மெட்ராஸில் வேலை பண்ணுறேன்னா இங்கே பொண்ணு கொடுக்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ரீசன்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. அது கேட்குறதுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. வேற வழி இல்லைங்கிறதையும் நாம தான் வேலை செஞ்சாகணுங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் 3 பேரும் களத்தில் இறங்கிட்டாங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக வந்து நாங்களே ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம் தான் பண்ணுறோம். பார்ட் டைம்னா சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் இங்கே வந்து விவசாயம் பண்ணுறோம். மற்ற 5 நாள் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுவோம், மற்ற 2 நாள் வந்து ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணிப்போம். எதை பண்ணால் வந்து டெய்லி வந்து நமக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கணும், அந்த மாதிரி விஷயமா எடுத்துப்போம். இப்போ நெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பண்ணோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக எடுத்து பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி போனோம். நிறைய தப்பு நடந்தது. நிறைய தப்பு நடக்கும்போது தான் கற்றுக்க முடிஞ்சது நிறைய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தோம். வீக்கெண்ட் விவசாயிகளாக இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் தங்களுக்கேற்ற பயிர்களை தேர்வு செஞ்சு சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்ரிட் வேர்க்கடலை தான் நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். அது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக வந்து அது 2-3 மெத்தட் இருக்குது. நாங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு வந்து 2.5 டன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ஈல்டு கிடச்சிது. இது எங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த ஒரு இதுலேயே வந்து எங்களுக்கு 2.6 டன் வந்து ஈல்டு கிடச்சிது. கெமிக்கல் பண்ணுறதோட எங்களுக்கு வந்து ஒரு 1/2 டன்னே வந்து ஜாஸ்தியாக கிடச்சிது. அதுவே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். வேர்க்கடலையில் கிடைச்ச வெற்றி இவங்களை நெல் பயிரிட தூண்டியிருக்கு. நெல்லுன்னு முடிவு செஞ்ச பிறகு கூட பாரம்பரிய ரகங்களை தவிர வேறு எதுவும் இவங்க மனசில் தோணலை. பாரம்பரிய ரகமாக வந்து போட்டு ஒரு சின்னதாக வந்து பண்ணலாம், 30 சென்ட் 40 சென்ட் அந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ரகம்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணோம். அதில் வந்து கிச்சிலி சம்பா, தேங்காய் பூ சம்பா, அப்புறம் வந்து நவரை, அப்புறமா இழுப்பு பூ சம்பா, அப்புறமா காட்டு யானம், இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பயிர் பண்ணோம். இங்கே இருக்கிற யூஸ் பண்ணுற இந்த மெத்தடே நாங்கள் யூஸ் பண்ணல. நாங்கள் வந்து ஆளை வச்சு தான் பண்ணோம், மிஷினில் வச்சுலாம் பண்ணல. ஒரு வெடிக்கு ஒன்று தான், ஒரு நாற்றாக தான் வச்சோம். இங்கே இருக்க லேபர்ஸ்லாம் வந்து பார்த்து என்கிட்ட சொன்னாங்க, நடவு பண்ணுறவங்களாம், அது ஒரு நாற்று வச்சு எப்படி வரும்போது
ஒரு காக்கா மேலே உட்காந்துச்சுன்னா கூட அந்த நெல் வந்து அப்படியே சாஞ்சிரும். அந்த மாதிரிலாம் வந்து இங்கே இருக்கிறாங்க ஆளுங்கள்லாம். அது வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது, கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா இது எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் அந்த மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்காங்களேன்னு. ஆனாலும் மனசில் வந்து ஒரு பிலீவ் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நேச்சர் வந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுச்சு. இயற்கையோட ஒத்துழைப்பு இவங்களுக்கு கூடுதல் உற்சாகத்தை கொடுத்துருக்கு. கூடவே நம்ம ஸ்ரீதர் மாதிரியான அனுபவசாலிகளுடைய அறிவுரைகளும். எப்போ அறுவடை பண்ணோம், எப்போ வந்து இது வந்து கரெக்டாக ஈல்டு வந்து எவ்வளோ வரும், அந்த கணக்கு கூட எங்களுக்கு தெரில. அது சில பெரிய பெரிய விவசாயிங்கள்லாம் இருக்காங்க. இங்கே பக்கத்துலேயே ஒருத்தர், நம்ம ஒரு நண்பர் ஒருத்தர், இவர் நாங்கள் வந்து ஸ்ரீதர் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுவோம். அவர் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். சில டைமில் ஒரு இந்த கிச்சிலி சம்பாலாம் வந்து நாற்று வந்து ஒரு மாதிரியாக இருந்தது. எங்களுக்கு வந்து அது என்ன பண்ணோமே ஒன்றும் புரியல. அவரை வந்து கூப்பிட்டோம். அவர் வந்து பார்த்துட்டு இதில் வந்து சத்து குறைபாடு இருக்குப்பா அப்படின்னு சொன்னார். சரி, அதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னார். கற்பூர கரைசல் அந்த மாதிரி வந்து சில ஐட்டம் அவர் வந்து எப்படி நேச்சுரலாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னார். அவர் எப்படி சொன்னாரோ அதே மெத்தடை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த கதிர் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. அப்படியே வந்து ஒரு செடியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 40 இது வந்து டில்டு வந்து தர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து அது பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப பூஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. பூஸ்ட் மாதிரி எனர்ஜி ஆகிட்டு, சரி நெக்ஸ்ட் லெவல் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். எப்படியோ முட்டி மோதி கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயத்தை கற்றுக்கிட்ட இவங்க அடுத்து என்ன பண்ணலாங்கிற ஆர்வ மிகுதியில் இருக்காங்க. இந்த அளவுக்கு வேகமாக கற்றுக்கிறவங்களோட அடுத்த நிலை நிச்சயமாக மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறதா தான் இருக்கும். ஏன்னா இப்போவே சில அறிவுரைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார்மர்ஸ் 3 விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, ரெண்டாவது மார்க்கெட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன பொருள் செய்கிறோமோ அது விற்க நம்மளுக்கு தெரியணும். ரெண்டாவது மார்க்கெட்டிங், மூணாவது வந்து அப்புறம் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணணும். அது இப்போ ஃபார்மர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணவே மாட்டுறாங்க. இப்போ நெல் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஐ மெத்தட்ஸ் இருக்குது, அப்புறம் ரைஸ்டு பெத் மெத்தட்ஸ் இருக்குது. இதனால அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஐ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெல்லோட விதை நெல்லோட குவான்டிட்டியே ரொம்ப கம்மியாயிரும். நார்மலாக ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 30 கிலோ நெல் தேவைப்படும். எஸ்ஆர்ஐ மெத்தட் பண்ணிங்கன்னா 1 கிலோ இருந்தால் போதும் உங்களுக்கு. ஸோ ஒரு அடிக்கு ஒரு நாற்று தான் வைக்கணும், நீங்கள் கயிறு பிடிச்சி நடணும். இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் உங்களுக்கு டில்லரிங் நிறைய வரும், அதுக்கேற்ற மாதிரி தான் இது வரும். இது நெல்லுக்காக. சிஸ்டமேட்டிக் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் சொல்லக்கூடிய திருந்திய நெல் சாகுபடி முறையைத்தான் எஸ்ஆர்ஐ மெத்தட்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. நிரூபிக்கப்பட்ட இந்த நவீன முறைக்கு அரசு சார்பில் மானியங்களும் வழங்க தொடங்கிட்டாங்க. சரி, படித்தவங்க விவசாயம் செய்கிறாங்க, மார்க்கெட்டிங் விஷயத்தில் ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்கலாம். மார்க்கெட்டிங் ஃபார்மர்ஸ் வந்து ஒரு குரூப்பாக முதல்ல இது பண்ணி குரூப் க்ரியேட் பண்ணி எந்த ரேட்டில் என்ன டிமாண்ட் இருக்கோ அந்த மாதிரி கிராப்ஸ் போடணும். இப்போது நார்மலாக ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போது போராட்டம் பண்ணுறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா கரும்பும் நெல் பற்றி தான் போடுறாங்க. ஏன்னா இது எல்லாத்தையும் வாட்டர் இன்டென்ஸ் அதிகமாக தேவைப்படும் இந்த கிராப்ஸ் எல்லாமே. ஸோ நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, ஃபார்மர்ஸை யாரும் கிடைக்கிறதில்ல, லேபர்ஸ் கிடைக்காதனால ஃபார்மர்ஸ்க்கும் வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து நெல்லையும் கரும்பையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதை மாற்றி வெஜிடபிள்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க வெஜிடபிள்ஸ் நம்மளோட மில்லட்ஸ் நிறையா பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு 5000 லிட்டர் தேவைப்படுது ஒரு மூட்டை நெல்லுக்குன்னா, மில்லட்ஸுக்கு 200 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும். எவ்வளோ தண்ணி வாட்டர் சேவிங் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணாங்கன்னா ஃபார்மர்ஸ் போராட்டம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ கவர்மெண்ட்டும் இதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமை மாற்றணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க நெல்லையும் கரும்பையும் வாங்கிக்கிறாங்களே தவிர மிச்சம் எதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஃபார்மர்ஸும் அதான் அவங்களுக்கு ஈஸி, பண்ணமா கட் பண்ணமா விற்றமா அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர, நெக்ஸ்ட் லெவல் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுவோம். ஒரு சென்னை சிட்டியில் பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை எல்லா ஊருக்கும் ஒரு சிட்டி ஒரு இடம் இருக்கும் கண்டிப்பாக. அந்த குரூப் பேஸ்டாக ஃபார்ம் பண்ணி டைரெக்டாக கன்சியூமருக்கு சேல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இவங்க எப்படியோ அதே மாதிரி இவங்க யோசனைகளும் புதுசாக தான் இருக்குது. இவ்வளவு பேசிட்டு எதிர்கால திட்டம் என்னன்னு கேட்காம விடுவோமா? ஃப்யூச்சர் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸை பக்கத்தில் இருக்கவங்க டெவலப் பண்ணுறது, ப்ளஸ் நாங்களுமே இப்போது நிறைய கிராப்ஸும் ட்ரை பண்ணுறோம், வெஜிடபிள்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். அடுத்தது வந்து இப்போ மஞ்சளும் துவரையும் போட்டிருக்கோம் ஒரு 30 சென்ட்ஸில். இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஏரியாவில் எங்கேயுமே பண்ணதே இல்லை, ஏன்னா மஞ்சளுக்கு ப்ராசஸ் அதிகம், துவரையும் அதே மாதிரி யாரும் அங்கே பண்ணதில்லை. ஸோ இதுதான் எங்களோட பிளானு. கோயிங் ஃபார்வர்ட் ஃபார்மர்ஸை கண்டிப்பாக டெவலப் பண்ணி எங்களுக்குள்ளே ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி மார்க்கெட் கொண்டு வரது தான் எங்களோட பிளான்.
இவ்வளவு நேரம் இந்த இளைஞர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்க முடியுது. குடும்பத்துடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இது எதுவுமே சாத்தியமாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு வார இறுதி நாட்களையும் இவங்க விவசாயிகளாக தான் கழிக்கிறாங்க. அதனால் இளைஞர்களே, களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் பேசுங்க. அவங்க ஒத்துழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம். மற்றொரு உழவுக்கு உயிரூட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி.